கிறிஸ்து மட்டும்தாங்க. இந்த உலகத்தில் அன்பு இல்லாத மனுஷன் கல்லான இருதயத்தோடு இருக்கிறான். இப்பெல்லாம் ரொம்ப காலம் கெட்டு போய் கழிவுகமாக மாறி அன்பில்லாத இந்த உலகத்தில் நானும் எனக்கு சாட்சியாக நிற்கிறேன்னாக்கா நான் அனுபவத்தில் சொல்கிறேன். இந்த பாட்டு பாடலைல்ல, இந்த பாடலில் வர வரிகள்லாம் என் குடும்பத்தில் எனக்கு நடந்ததுங்க. முன்னாடிலாம் நான் இந்த ஒத்திலோக கிராமத்தில் பக்கத்தில் தான் பிறந்தேன். நான் கடவுளூரில் படித்தேன். எங்கள் அம்மா எங்களை வளர்க்குறப்போ எங்கள் அப்பா எங்களை விட்டுட்டு போயிட்டார். இன்னொரு பொலாட்டி வச்சுட்டு போயிட்டார். எங்கள் அம்மா தான் எங்களை கஷ்டப்பட்டு இந்த கழனி வேலையில் வச்சு காப்பாற்றினாங்க. இந்த காலம் நடுவு காலம் வரும். இந்த நடுவு காலம் வரப்போலாம் பொம்பளைகளை எல்லாரும் சேர்ந்து வேலைக்கு போவாங்க. அந்த நடுவு காலம் முடிஞ்சிச்சுன்னு வச்சுக்க வேலை இருக்காது. அதோட ஒரு மாதம் கழிச்சு களை எடுப்பாங்க. அதோட படுத்துக்கிற வேண்டி தான் வீட்டில் அறுப்பாருங்கிற வரைக்கும் வேலை கிடையாது. இவ்வளோ கஷ்டப்படுவாங்க. அந்த கஷ்ட நேரத்தில் கூட ஒருத்தருக்கு ஒருத்தர் பக்கத்து வீட்டில் ஒரு படி நெல் 2 படி நெல் கடை வாங்கி சாப்பாடு செய்துக்குவாங்க. எந்த குறையும் இல்லை. அப்போ அன்பு இருந்தது எல்லாருக்கும். பக்கத்தில் இருக்கிற உதவி பண்ணுவாங்க. பணம் உதவி இல்லை, நெல் உதவி, கேர் உதவி எல்லாம் கொடுத்து அந்த அன்போட அண்ணி நான் 2 படி தரணும், உனக்கு 3 படி தரணும் இப்படி சொல்லி கேட்டு வாங்கி நெல் குத்தி நாங்கள் சாப்பாடு செய்து சாப்பிட்ட காலம் ஒரு காலம். அப்படி இருந்த உலகங்க. எங்கள் அம்மா ரொம்ப கஷ்டப்பட்டாங்க. அப்படி இருக்கும்போது எங்களுக்கு யார் தெரியுமா தூதர்? இப்போ எல்லாம் செல்ஃபோன் வந்துடுச்சு, எல்லாம் பார்க்குறாங்க, எல்லாம் பக்கத்தில் போட்டாலும் எடுத்துக்கிறாங்க, எல்லாம் வந்துடுச்சு. அப்போ எந்த கழிவுமே கிடையாது. ஒருத்தர் டிவி கிடையாது, ஒரு ரேடியோ கிடையாது, எந்த வீட்லேயும் ஒன்றுமே கிடையாது. அந்த கழிவுகத்தில் எங்களுக்கு டெலிஃபோனாக வந்தது யார் தெரியுமா? இந்த கந்தாட்டில் கெழுகு வாடகை விற்கிற சைக்கிள்காரரும் மரகாலத்துலேயும் கடப்பாகத்துலேயும் விற்கிற மீன்காரரும் எங்களுக்கு தூதராக வந்தாங்க. அவங்கள தான் எங்கள் அம்மா கூப்பிடுவாங்க. ஏன்னா அகரம் போவியா, போமா, வேலூர் காவலூர்லாம் முடிச்சுட்டு போகிறப்போ லாஸ்ட்டாக போனால் போவேன். வியாபாரம் ஆச்சுன்னா போக மாட்டேன். வியாபாரம் ஆகலாம் அகரம் போயிட்டு தான் வருவேன். போனீங்கன்னா சொல்லலாம், அக்கா வீட்டில் சொல்லு மாறிமா ரொம்ப கஷ்டப்படுறான்னு சொல்லுங்க, பிள்ளைய வச்சுட்டு வேலை இல்லைலாம் அப்படின்னு. அவரும் அதுக்கேற்ற மாதிரி போய் தூது மாதிரி அந்த மீன் இருக்கிற கிழங்கு இருக்கிறாங்க. அவங்க தங்கச்சி சொல்லி அடிச்சுப்பா ரொம்ப கஷ்டப்படுது. மறுநாள் காலையில் சித்தப்பா தூக்கினோட வருவாருங்க. நெல் அரிசி கேவு இருக்குது வேர்க்கல்ல இதெல்லாம் இருந்தாக்கா மூட்டை கட்டி சைக்கிளில் தூக்கினோட வருவாங்க சித்தப்பா. அவர் வந்து ஒரு சாராய வியாபாரி. அவர்கிட்ட காசு இருக்கும். அவர் கட்டிட்டு மச்சின்ச்சு பட்டையாக கிடக்குது, புள்ள பட்டையாக கிடக்குதுன்னு சொல்லி அவர் எல்லாத்தையும் தூக்கி சைக்கிளில் வந்து கூப்பிட்டு காலையில் 7 மணிக்கெல்லாம் கொடுத்துட்டு பச்சை தண்ணியை குடிச்சிட்டு இல்லை கஞ்சி தண்ணி குடிச்சிட்டு போடுவார். சாப்பாடு வேணாம்மா நீங்கள் ஆக்கி சாப்பிடுங்கன்னு சொல்லிட்டு போயிடுவார். அப்படி இருந்தது இதயம். 10 கிலோமீட்டரில் இருக்கிறவங்க அன்போட வந்து கொடுத்து அரவணைச்சிட்டு போகிற காலம் ஒரு காலம். எல்லோரும் சின்ன பையனா ஒரு 15 வயசாக இருக்கிறப்போ வருவாங்க. எங்கேயோ கேள்விப்படுவாங்க மச்சின்ச்சு இது மாதிரி அழுத்தப்படுத்துவாங்க. அங்கேருந்து உதவி செய்ய வருவாங்க. காலம் அப்படி இருந்தது. இப்போ செல்ஃபோன் வந்துடுச்சு, டிவி வந்துடுச்சு, எல்லா பக்கத்துலேயே பார்த்துக்கிறாங்க, பக்கத்துலேயே பேசிக்கிறாங்க. ஆனால் மூஞ்சி கொடுத்து முகம் கொடுத்து பேச மாட்டாங்க. அண்ணன் தம்பி 2 வீடு தள்ளி இருப்பான், 3வது வீட்டில் அண்ணன் இருப்பான், அக்கா தங்கச்சி இருக்கான், பக்கத்தில் இருப்பாங்க, மூஞ்சி கொடுத்து பேச மாட்டாங்க. காரணம் என்ன? கலியுகம். இருதயம் கடினமான இருதயமாக மாறிடுச்சு. இப்போ ஒருத்தருக்கும் போறாம பொச்சிலி எல்லாம் சம்பாதனை, பணம், நீர் பெரியவனா நான் பெரியவனா என்ற போட்டா போட்டியில் உலகம் கழிவுகமாக மாறி போச்சுங்க. அதுக்கு முன்னாடி ஒருத்தர் வீட்டில் பக்கத்து வீட்டில் சாப்பிட்லன்னா கூட அதே இந்த நெல்லுக்கு எத்தனை குத்தி போய் குழந்தை சாப்பாடு போடணுவாங்க. இப்போது சொந்த அனுந்தம்பிகளே அவன் பட்டியாக கிடறானா நிம்மதியாகிறான். பட்டியாக கிடறானா சாப்பிடும். நம்ம கிட்ட பழம் இருக்குது. ஆமாம் அவன் சாப்பிடும். அப்போ தான் அவனுக்கு திமிரு. இப்படி போராமை கொள்ளுகிற காலம் இது. இப்படி போராமையிலாலே பொச்சினாலே அண்ணன் தம்பிகளுக்கு விரோதம், தக்கா விரோதம், தாய் தகப்பனை தனிப்படுத்திட்டு மனைவி தூக்கிட்டு தனியாக வந்துடுது. இது போன்ற உலகமாக கழிவுகமாக இந்த அன்பு இல்லாத போயிடுச்சுங்க. அன்பு எங்கே போச்சு தெரியல. இந்த ஆண்டவர்கிட்ட மட்டும் தான் இருக்குது. எதுக்கு சொல்ல வரேன்னா, இப்போ நடந்த 15 நாளுக்கு முன்னாடி 30ஆம் தேதி எனக்கு ரொம்ப உடம்பு சரியில்லை. புதன்கிழமை நைட்டு எனக்கு ரொம்ப உடம்பு சரியில்லை. நைட்டெல்லாம் தூங்கலை. எனக்கு உடம்பெல்லாம் பதெல்லாம் ஆயிடுச்சு. கையெல்லாம் ஆடுது. பொழுது அஞ்சு எங்கள் பசங்களை ஸ்கூலுக்கு அனுப்பிச்சிட்டு என் மனைவி வேலைக்கு போயிட்டாங்க. என் தம்பிக்கு ஒரு ஃபோன் பண்ணுறேன். கூட பிறந்த தம்பி ஒரு தம்பி அவனுக்கு ஃபோன் பண்ணுறேன். எப்பா வியாழக்கிழமை காலையில் போடுறேன் 31ஆம் தேதி. எப்பா எனக்கு உடம்பு சரியில்லை, எனக்கு பதட்டமாக இருக்குது, எனக்கு ஹாஸ்பிட்டலுக்கு போனால் தான் செட் ஆகும், அடையாறு போனால் தான் எனக்கு செட் ஆகும், அந்த மருந்து தான்ப்பா செட் ஆகும். என்ன எனக்கு வேலை இருக்குது, அண்ணி இட்டுன்னு போகலாம்ல. அண்ணி வேலைக்கு போயிடுச்சுப்பா, அண்ணி பைக் ஓட முடியாது, நீ தான் பைக்கில் இட்டுன்னு போவ, என்னை எப்படிப்பா இட்டுன்னு போக முடியும், அண்ணி இல்லைப்பா அப்படின்னு. இல்லைண்ணா எனக்கு அர்ஜென்ட்டாக வேலை இருக்குது, நான் வெளியே போகணும். சரி நான் அப்படியே உட்காந்து செல்லை ஆஃப் பண்ணிட்டு கும்புரி ஆழுதுங்க. கடைசி காலத்தில் செத்தா கூட நம்ம தனிமையில் சாவணும் போல இருக்குது. ஒருத்தர் உதவி கேட்டு கூட பக்கத்தில் இருக்கிற தம்பி வந்து எட்டி பார்க்கலையாம்பா அப்படின்னு சொல்லி எப்படி இருக்கிறான்னு ஒரு வார்த்தை கூட நம்ம வந்து கிட்ட பார்த்துட்டு அது போகலான்னு கூட வரல. அழுதுங்க. அழுதுட்டு செல்ஃபோன் ஆஃப் பண்ணிட்டு அழுதுட்டு கண்ண மூடியில் அழுதுட்டு உக்காந்துக்கிறேன். தலைக்காணி மேலே சாஞ்சிட்டு உக்காந்துக்கிறேன். என் மகனே திடன்கொள்,
எழுந்துரு, நான் உன்னோட கூட இருக்கிறேன். ஆண்டவராக பேசல. ஏசப்பா ஏசப்பா என்னை காப்பாத யாரும் இல்லையா அழுத போது, மகனே திடலுக்குள் எழுந்துரு, நான் உன்னோட கூட இருக்கிறேன். எழுந்தங்க, முகத்தை கழுவுன, பேண்ட் சட்டை போட்டேன். 31ஆம் தேதி வேலைக்காமாடிக்கு காலையில் பேண்ட் சட்டை போட்டுட்டு ஆட்டோவை எடுத்துட்டு நான் தான் ஓட்டிட்டு போனேன். ஆட்டோவை எனக்கு கூட வர்றதுக்கு ஆள் இல்லை, நானே ஓட்டிட்டு போனேன்னா அடையாறு 15 கிலோமீட்டர் போனமேன்ட்டு பண்ணி சாப்பிட்டு ஒரு அவர் படுத்து இருந்துட்டு எழுந்து திரும்பி என் ஆண்டவர் வீட்டுக்கு எடுத்துன்னு சேர்த்தாங்க. உறவுகள் எல்லாம் விருதாங்க, மனுஷனுடைய உறவுகள் அன்பு எல்லாம் விருதா. சத்தியமாக சொல்கிறாங்க, என் அனுபவத்தில் சொல்கிறேன், எல்லா ஜனங்களும் விருதா. உங்களோட நல்லா பேசுவாங்க, ஒரு உதவி பண்ணுவாங்க, போய் வடிக்கிறதுக்குள்ளே 5 இடத்துல தெரிஞ்சிடும். என்ன அது கொடுத்தாரம்மா, அது கொடுத்தாரம்மா, அது கொடுத்தாமா. மனுஷன் சொல்லி காட்டுற புத்தி போயிடுவான். என் ஆண்டவராக அப்படி இல்லைங்க, உதவி செய்தவர் சொல்லி காட்ட மாட்டாரு. அவர் உங்களை காப்பாத்துறதுக்குனே வந்தவர் பூமிக்கு, ரட்சிப்பதற்காக உங்களை ஜீவனை கொடுக்கறதுக்காக வந்தார். அவரு நம்மளுக்கு ஜீவனை கொடுத்து, அவரு ஜீவனை கொடுத்து நம்மளை காப்பாத்துறாருங்க. இது எதுக்கு சொல்ல வரலாம், மனுஷன் கூட பிறந்தவன் தம்பி உதவல, உற்றார் உறவினர் உதவல, எதுக்கு உதவுறலாம்? நம்ம மேலே தப்பு இருக்குது, நம்ம ஏன் அவனை கேட்கணும்? அவன் சூழ்நிலை இதை போயிட்டா நம்ம அவன் மேலே கோச்சிக்கிறது புரியும் இல்லை. நம்மளுடைய தனி இருதயத்தை கொண்டு நம்ம ஆண்டவரோட ஜெபம் பண்ணி, நான் முதல்ல ஆண்டவரை கூப்பிடல, அவனை கூப்பிட்டேன் ஹாஸ்பிட்டலுக்கு வாடான்னு. மனுஷன் எடுத்துட்டு போயிட்டாங்க, ஆண்டவர் கூட இருந்து என்னை காப்பாற்றினார். தாங்க சாட்சி. அன்புக்கு ஆண்டவர் தான் சாட்சி. அன்பு, பாசம், பிரியம், உங்கள் குடும்பங்கள ரட்சிகள் எல்லாம் அவர் தாங்க சாட்சி. ஆண்டவரை ஏற்றுக்கொள்ளுங்க. என் அன்பான சகோதர சகோதரிகளே, இன்னைக்கு வேணும்னாக்கா மனுஷங்களை நம்பாதீங்க. மனுஷனை நம்பலாம் விருதா, மனுஷனை ஒருத்தரையும் நம்பாதீங்க. இன்னைக்கு பேசுவாள், நாளைக்கு கை விட்டு போயிட்டே இருப்பாங்க. இன்னைக்கு நம்பிட்டே இருப்பேன், காலையில் போனால் ஒன்றுமே இருக்கு. இன்னைக்கு நம்பாதீங்க. உங்களுக்கு வேணுமா, உங்கள் குடும்பம் நல்லா இருக்கணுமா, ஆண்டவர் கொடுங்க. ஏசப்பா குடும்பத்துக்கு வாங்கப்பா, என்னை ஏற்றுக்கொள்ளுங்கப்பா, என் மனைவி பிள்ளைகளை ஏற்றுக்கொள்ளுங்கப்பா, நான் உன்னோட சேரணும்ப்பா, என் குடும்பத்தோட வாருப்பான்னு கூப்பிடுங்க. ஆண்டவர் உங்களை ரட்சிக்க வல்லவராக இருக்கு. உங்களோட கூடுவார், உங்களோட கூட வருவார், உங்களை ரட்சிப்பார். உங்களை சமாதானம், சந்தோஷம், நிம்மதியை தருகிறவர் ஒருவரே, அவரை நம்பினால் போதும். நான் தனிமையில் இருக்கிறேன். இன்னைக்கு எவ்வளோ உறவுகள், எவ்வளோ சொந்த பந்தங்கள் நிறைய இருக்குது. சுற்றி பார்த்தேன், அகர கிராமம், சூடாம்பேட்டில், இல்லியூடு, ஒத்திவிலாக, கோட்டைக்காடு, வேலூர், எல்லாத்துலேயும் சொந்தக்காரர் இருக்கிறாங்க. யாரும் வந்து உதவ போகிறதில்ல. உன் ஆண்டவர் உன்னோடு இருக்கிறார். அவர் ஒருவரை மாத்திரம் ஏற்றுக்கொள்ளுங்க. அவர் தான் உங்கள் குடும்பத்தை காப்பாற்றுவார். அவர் உங்களுக்கு நல்ல உதவி செய்வார். உங்கள் கலங்காத உங்கள் குடும்பத்தை சமாதானத்துடன் நடத்துவார். நீங்கள் ஆண்டவரை ஏற்று அன்போட ரட்சிப்புகளை வாங்க, உங்கள் குடும்பத்தை காப்பாற்ற அவர் நல்லவராக இருக்கிறார். இயேசு நாமத்தில் இந்த சாட்சியை ஆசீர்வதிப்பார். அருமையான சாட்சியை நாம் கேட்டோம். தேவனுடைய வார்த்தையை நாம் கவனிப்போம். கர்த்தருடைய பேசுவதை